தழுஜி, சோனா குருவியும் அதோட 5 குழந்தைங்களும் காட்டுல உள்ள பழங்களையும் தானியங்களையும் தின்னு தீக்குறாங்க. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கே உணவு கிடைக்காது. கோரி, நீ சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 5 குழந்தைங்களும் போடுற சத்தம் தாங்க முடியல. வர்ற ஆத்திரத்துக்கு அதுங்க கழுத்தை முறிச்சு போட்டுடலாமான்னு இருக்கு. யோசிக்கிறேன், அந்த 5 குழந்தைகளையும் ஒரே சமயத்துல இல்லாம பண்ணிடணும். அதுக்கு என்ன வழின்னு தான் யோசிக்கிறேன். குழந்தைங்களா, நம்ம கூட்டுல உள்ள பொருட்களை எல்லாம் நம்ம காஞ்சு போயிடுச்சு. அதனால நான் போய் புது பொருட்கள் எடுத்துட்டு வரேன். நீங்க கூட்டுலயே பத்திரமா இருங்க. அம்மா, ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது? யாராவது அறிமுகம் இல்லாத பறவைகள் வந்தாங்கன்னா நீங்க இந்த பொருட்கள் கடையில போய் ஒழிச்சுக்கோங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நீங்க மேல வரணும். இப்படி சொல்லிட்டு சோனாக்குருவி உணவு தேட பறந்து போச்சு. சோனாக்குருவி இப்படி உணவு தேட பறந்து போறது தங்களுடைய வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜன்னல் வழியா பாத்துட்டாங்க. தழுஜி, இந்த சோனா குருவி உணவு தேட போகுது. இப்போ அதோட குழந்தைங்க கூட்டுல தனியா தான் இருப்பாங்க. சீக்கிரமா போய் அந்த குழந்தைங்களை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. கோரிக்காக இப்படி சொன்னதும் காலுக்காக சோனாக்குருவியோட கூட்டம் நோக்கி பறந்து போச்சு. காலுக்காக தங்களோட கூட்டம் நோக்கி பறந்து வரது கவனிச்ச 5 குழந்தைகளும் கூட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைகளா, நான் உங்க 5 பேரையும் பார்த்துட்டேன். நீங்க என்னை ஏமாத்த முடியாது. அப்புறம் நான் உங்களோட எதிரி கிடையாது, உங்க அம்மாவோட நண்பன். அதனால என்னை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். நான் உங்க வீட்டுக்கும் பக்கத்துல தான் குடியிருக்கேன். பயப்படாம நீங்க 5 பேரும் வெளியில வரலாம். காலுக்காக பேச்ச உண்மையை நம்பி பிறகு 5 குழந்தைங்களும் கூட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. அங்கிள், அம்மா கூட வீட்ல இல்ல, உணவு தேட போயிருக்காங்க. அதனால நீங்க அப்புறமா வாங்க. இங்க பாருங்க குழந்தைங்களா, உங்க அம்மா நதிக்கரையில உட்கார்ந்து இருக்காங்க. உங்க எல்லாரையும் அங்க அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. உங்களை அங்க அழைச்சிக்கிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க அம்மா இப்பதான் கூட்ட சரி பண்றதுக்காக புற்களை எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அது என்னவோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா இப்ப நதிக்கரையில உட்காந்துக்கிட்டு உங்க 5 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாங்க. நதிக்கரைக்கு போய் அம்மா கூட விளையாடணும்னா வாங்க, இல்லன்னா இங்கேயே இருங்க. நான் போய் உங்க அம்மா கிட்ட அவங்க எல்லாம் வரலன்னு சொல்லிடுறேன். காலுக்காக இப்படி சொன்னதும் அது பேச்சு உண்மை நம்ம 5 குழந்தைங்களும் காலுக்காக பின்னாடி பறந்து போனாங்க. காலுக்காக அந்த குழந்தைங்கள தூரத்துல இருந்த மலைப்பகுதிக்கு அழைச்சிட்டு போச்சு. மலைப்பகுதிக்கு போனப்போ அங்க அம்மா இல்லாத பாத்துட்டு குழந்தைங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. அங்கிள், நதிக்கரைக்கு போகணும்னு சொல்லிட்டு எதுக்காக இங்க அழைச்சிக்கிட்டு வந்தீங்க? குழந்தைங்களா, இங்கேயும் ஒரு நதி இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்க எல்லாம் இங்கேயே பத்திரமா உட்காந்துருங்க. நான் போய் உங்க அம்மாவை இங்கேயே அழைச்சிக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காக பக்கத்துல இருந்த குகையை நோக்கி பறந்து போச்சு. அந்த குகையில ஒரு கழுகு ஒண்ணு வாழ்ந்து வந்தது. இந்த 5 குழந்தைகளும் அந்த கழுகுக்கு உணவாக்குறதுதான் காலுக்காகத்தோட ஐடியா. காலுக்காக இந்த கழுகோட குகைக்கு போனப்ப கழுகு நல்லா தூங்கிட்டு இருந்தது. கழுகக்கா, கழுகக்கா, சீக்கிரம் எழுந்துறீங்க. நான் உங்களுக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்ன காகமே, நல்ல தூக்கத்துல இருக்கல்ல, தொல்லை பண்ணாம போ. கழுகக்கா, நான் சொல்றது உண்மைதான். உங்களுக்காக 5 பறவை குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். காலுக்காக இப்படி சொன்ன உடனே கழுகக்கா எழுந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. ஏய் காகமே, உண்மையாவா சொல்ற? 5 குழந்தைங்களை அழைச்சுக்கிட்டு வந்திருக்கியா? என்ன கழுகக்கா இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட நான் என்னைக்காவது பொய் சொல்லி இருக்கனா? உடனே என் கூட வாங்க. அந்த 5 குழந்தைகளையும் ஒரு மரத்தடியில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். உடனே அந்த கழுகு குகையை விட்டு வெளியில வந்து காலுக்காக கூட பறந்து போச்சு. காலுக்காக தங்களை இப்படி தனியா உட்கார வச்சுட்டு போனதால பியூட்டிக்கு அது மேல இப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சது. தம்பிகளா, அந்த காகம் அங்கிள் போய் ரொம்ப நேரம் ஆகுது. இது வரைக்கும் திரும்ப வரல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அதனால நாம எல்லாரும் இங்க பக்கத்துல உள்ள புதர் செடிக்குள்ள போய் மறைஞ்சு உட்கார்ந்துக்கலாம் வாங்க. பியூட்டி இப்படி சொன்ன உடனே 4 குழந்தைங்களும் பியூட்டி சொன்ன மாதிரி ஒரு புதர் செடிக்குள்ள போய் மறைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டாங்க. இந்த புதர் செடிக்குள்ள போய் மறைஞ்சு உட்கார்ந்த கொஞ்ச நேரம் கழிச்சு காலுக்காக அந்த கழுவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. என்னடா இது? அந்த குழந்தைங்களை இங்கதானே உட்கார வச்சுட்டு போன, அதுக்குள்ள அவங்க எங்க போனாங்க? அக்கா அக்கா, இவங்கள பார்த்தா கழுகு மாதிரி இருக்கு. குக்கு, சத்தம் போடாத. இது கழுகு மாதிரி இல்ல, கழுகேதான். நம்மள மாதிரி குழந்தைகளை பார்த்தா இந்த கழுகு கொண்டு தின்னுடும். அப்படியா? அப்படின்னா இப்ப அந்த கழுகு நம்மள கொண்டு தின்னுடுமா? அக்கா, இப்ப அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம். சத்தம் போடாம உட்கார்ந்து இருந்தா போதும். அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்.
என்ன காகமே, 5 குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தேன்னு சொன்ன, ஆனா இங்க யாரையுமே காணோம். என்னை ஏமாத்தி டைம் பாஸ் பண்ணலாம்னு இங்க வந்தியா? கழுகக்கா, அந்த குருவியோட 5 குழந்தைகளையும் அழைச்சுக்கிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு தான் உங்களை கூப்பிடுறதுக்காக உங்களோட குகைக்கு வந்தேன். ஆனா அந்த குழந்தைங்க அதுக்குள்ள எங்க போனாங்கன்னே தெரியல. சின்ன குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சா அவங்க அங்கேயேதான் உட்கார்ந்து இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. நீ குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தியா இல்லையா? உண்மையை சொல்லு. கழுகக்கா, நானே குழந்தைகளை காணும்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீங்க வேற என்ன சந்தேகப்படுறீங்களா? என்னோட தூக்கத்தை கெடுத்ததோடு மட்டும் இல்லாம ஓன் டென்ஷனை என்கிட்ட காட்டுறியா? இப்படி சொன்ன கழுகக்கா உடனே காலக்காலத்தை நான் விட்டது. கழுகக்கா, உண்மையிலேயே சொல்றேன், அந்த குருவியோட குழந்தைங்களை நான் இங்க அழைச்சுக்கிட்டு வந்தது உண்மை. என்ன நம்புங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அதையே சொல்றியா? இப்படி கேட்ட கழுகக்கா காலக்காலத்தை மறுபடியும் வரைய ஆரம்பிச்சு. எப்படியோ ஒரு வழியா கழுகிட்டாவே தப்பிச்ச காலுக்காகும் அங்க இருந்து பறந்து போய் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. பிறகு அந்த கழுகும் தன்னோட குழியை நோக்கி பறந்து போயிருச்சு. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு காஞ்ச பொருட்களை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்த சோனாக்குருவி குழந்தைகள் கூட்டுல இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. குழந்தைங்களா நீங்க எல்லாரும் எங்க போனீங்க? இப்படி தன்னோட குழந்தைங்களுக்கு குரல் கொடுத்த சோனாக்குருவி உடனே தன்னுடைய குழந்தைங்களை தேடிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. எல்லாரும் சத்தம் போடாம மெதுவா வெளியில வாங்க. பியூட்டி இப்படி சொன்ன உடனே எல்லா குழந்தைங்களும் மெதுவா அந்த புதுச்சேரியை விட்டு வெளியே வந்தாங்க. எல்லாரும் என் பின்னாடியே வேகமா பறந்து வரணும். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தன்னுடைய கோட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சது. எல்லா குழந்தைங்களும் பியூட்டி பின்னாடியே பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன 5 குழந்தைங்களும் ஒரு இடத்துல தன்னோட குழந்தைங்க தேடிட்டு வந்த சோனாக்குருவியை சந்திச்சுட்டாங்க. குழந்தைங்களா எல்லாரும் எங்க போனீங்க? நீங்க வீட்டுல இல்லாத பார்த்துட்டு அம்மா ரொம்ப பயந்து போயிட்டோம் தெரியுமா? உடனே பியூட்டி நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. அம்மா, அந்த காகம் சொன்னதை நம்பிதான் அங்க எல்லாரும் போனோம். ஆனா அந்த காகம் எங்களை கழுகு கிட்ட கொடுக்க பார்த்துச்சு. நல்ல வேளை நாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு புதர் செடிக்குள்ள மறைஞ்சிருந்ததால அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். குழந்தைங்களா அந்த திருட்டுக்காகத்தோட பேச்ச நீங்க நம்பி இருக்க கூடாது. இதுக்கு அப்புறமாவது நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. இப்படி சொன்ன குருவி பிறகு தன்னோட குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி வந்துச்சு. கோரி, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த குழந்தைங்களை அந்த கழுகு கிட்ட அழைச்சுக்கிட்டு போயிருக்கவே மாட்டேன். அப்பப்பா, என்ன அடி தெரியுமா? ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுந்துச்சு. காலுஜி, உங்களுக்கு எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாது. பிளான் பண்ணணும் காலுஜி, பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணனாதான் நம்ம செய்யற வேலையை சக்சஸா முடிக்க முடியும். உங்களால முடியாத வேலையை நான் நாளைக்கே செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பிறகு மறுநாள் கோரிக்காக ஒரு மரத்து பின்னால மறைஞ்சிருந்து சோனாக்குருவியோட கூட்டம் நோட்டமிட ஆரம்பிச்சது. குழந்தைங்களா நீங்க பத்திரமா கூட்டிலேயே இருக்கணும். அம்மா கூட்டாங்கன்னு யார் வந்து கூப்பிட்டாலும் அவங்க பின்னாடி போக கூடாது. அம்மா உங்களை கூப்பிடணும்னா நான் வந்துதான் கூப்பிடுவேன், யாரையும் அனுப்பி விட மாட்டேன். சரிம்மா, நீங்க சொன்னபடியே நடந்துப்போம். யாரு வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டோம். நீங்க வர்ற வரைக்கும் நாங்க இந்த கூட்லயே உட்கார்ந்திருப்போம். பிறகு தன்னோட 5 குழந்தையும் கூட்டுல விட்டுட்டு சோனாக்குருவி உணவு தேட பறந்து போச்சு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். சோனா குருவி உணவு தேட பறந்து போயிடுச்சு. குழந்தைங்க 5 பேரும் தனியா கூட்டுல இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம அந்த கருப்பு பூனை கிட்ட போய் விஷயத்த சொன்னா அது வந்து இந்த 5 குழந்தைங்களையும் தூக்கிக்கிட்டு போயிடும். இப்படி நினைச்ச கோரிக்காவும் உடனே அந்த கருப்பு பூனையை பார்க்க பறந்து போச்சு. இதே சமயம் உணவு தேட போன சோனாக்குருவி கோரிக்காக ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பாத்துடுச்சு. உடனே சோனாக்குருவி ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த காகம் எதுக்காக நம்ம கூட்டுக்கு பக்கத்துல மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கணும்? அப்படின்னா இந்த காகத்தால நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி நினைச்ச சோனாக்குருவி பிறகு உணவு தேட போகாம தன்னுடைய கூட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. கருப்பு பூனையே, உனக்கு நல்ல செய்தி ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். மியாவ். காகமே, நீ எனக்கு எதுவும் நல்ல செய்தி சொல்ல தேவையில்லை. நீ என்ன தேடி வந்ததே எனக்கு நல்ல செய்திதான். நான் ரொம்ப பசியில இருக்கேன். நீ கொஞ்சம் என் பக்கத்துல வா. மியாவ். இங்க பாரு பூனையே, நீ என்ன சாப்பிட நினைக்காத. நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். நீ சாப்பிடறதுக்காக 5 குருவி குழந்தைங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே என் பின்னாடி வா. அந்த குழந்தைங்கள நான் உனக்கு காட்டுறேன். மியாவ்.
ஏய் காகமே, நீ என்ன வீணா அலைய விட மாட்டேல்ல? எனக்கு என்னவோ உன் முகத்தை பார்த்தா நீ பேசுறதெல்லாம் பொய் மாதிரியே இருக்கு. மியாவ். அதுக்கு நான் என்ன பண்றது? என்னோட முகமே அப்படிதான், ரொம்பவும் வில்லத்தனமா இருக்கு. அத பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு நான் உண்மையாதான் நடந்துப்பேன். மியாவ். சரி சரி, உன் பேச்ச நம்பி உன் பின்னால வரேன். ஒருவேளை நீ சொன்னபடி எனக்கு உணவு கொடுக்கலன்னா என்ன பண்றது? மியாவ். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஒருவேளை அப்படி நான் அந்த குருவி குழந்தைங்களை உனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்க, நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம், என் மேல பாஞ்சு என்னையே கொண்டு தின்னுடு. மியாவ். அப்படியா? அப்படின்னா சரிதான். நீ முன்னால போ, நான் பின்னாலேயே வரேன். மியாவ். பிறகு கோரிக்காவை பறந்து போக பூனை அது பின்னாலே நடந்து போச்சு. இப்படி போனவங்க 2 பேரும் சோனாக்குருவியோட கூட்டுக்கு போய் பார்த்தப்ப அந்த கூடு வாலியா இருந்துச்சு, அங்க யாருமே இல்ல. கோரிக்காவை தன்னோட கூட்டுக்கிட்ட மறைஞ்சவங்கள பார்த்த சோனாக்குருவி கோரிக்காவத்து மேல சந்தேகப்பட்டு தன்னோட குழந்தைங்களை கூட்டுக்கிட்டக்கும் ஒரு மரத்தோட இலைகளுக்கு இடையில ஒளிஞ்சிருந்தது. கூட்டுல யாரும் இல்லாத பார்த்த பூனைக்கு கோபம் வந்துருச்சு. மியாவ். காகமே, என்ன இது? கூட்டுல யாருமே இல்ல. ஒருவேளை எல்லாரும் சினிமாவுக்கு போயிருக்காங்களோ? மியாவ். பூனையே, இப்படி எல்லாம் கிண்டலா பேசாத. நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நாம இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். மியாவ். காகமே, நீ வேணும்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம். ஆனா என்னோட பசி அவங்களுக்காக வெயிட் பண்ணாது. மியாவ். பூனையே, நான் சத்தியமா சொல்றேன், அந்த 5 குழந்தைங்களும் இந்த கூட்டுல உட்கார்ந்து இருந்ததை இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். மியாவ். காகமே, நீ எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருந்த. அதுல ஒரு ஆப்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால நான் இப்ப இன்னொரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண போறேன். மியாவ். இங்க பாரு, இப்படி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. மியாவ். அதெல்லாம் முடியாது. குழந்தைங்க கூட்டுல இல்ல. அதனால நான் இப்ப ஒண்ணு சாப்பிட போறேன். முடிஞ்சா தப்பிச்சுக்க. மியாவ். பூனை இப்படி சொன்ன உடனே கோரிக்காவும் அங்க இருந்து பறந்து போக முயற்சி பண்ணுச்சு. காகமே, என்னை ஏமாத்த முயற்சி பண்றியா? அவ்வளவு ஈஸியா உன்னை பறந்து போக விட்டுற மாட்டேன். மியாவ். இப்படி சொன்ன அந்த கருப்ப பூனை வேகமா பாஞ்சு கோரிக்காவத்தை தன்னுடைய வாயால கவி எடுத்துக்கிட்டு குகையை நோக்கி ஓடி போச்சு. இதையெல்லாம் ஒரு மரத்து மேல உட்கார்ந்திருந்த காணுக்காவன் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சது. கோரி, பிளான் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த, கடைசியா உன்னோட பிளான் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல காடுக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க 2 பேரும் சுயநல உள்ளவங்களாகவும் ரொம்பவும் பேராசை பிடிச்சவங்களாகவும் இருந்தாங்க. இந்த உலகத்துல உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால மத்த பறவைகள் கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வீட்டுக்கும் அக்கம் பக்கத்துல பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள் எத்தனை இருந்துச்சோ அந்த மரங்கள் எல்லாமே நமக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மரத்துல உள்ள பழங்களை எல்லாம் மத்த பறவைகள் சாப்பிட இவங்க அனுமதிக்கிறதே இல்ல. ஒரு நாள் ரோனிக்குழி வந்து ஒரு மரத்துல உட்காந்து அங்க இருந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. ஏய் ரோனி, உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா பத்தாது, தினம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இந்த மரம் எங்களோட மரம், எங்களை தவிர இந்த மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. கோரி, ஏன் இப்படி இருக்கீங்க? எந்த மரத்துல பழங்கள் பழுத்தாலும் உடனே அந்த மரத்தை எங்களோட மரம்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க இப்படி எல்லா மரத்தையும் உங்களோட மரம்னு சொன்னீங்கன்னா மத்த பறவைகள் எல்லாம் எங்கதான் போறது? ஆமா, எல்லா மரமும் உங்க மரம் சொல்றீங்களே, இந்த மரத்துல என்ன உங்க பேரா எழுதி இருக்கு? ஓஹோ, நாங்க சொன்னா உனக்கு பத்தாதா? இந்த மரத்துல எங்களோட பேரை வேற எழுதி வைக்கணுமா? கவலைப்படாத, நாளையில இருந்து எல்லா மரத்துலயும் எங்களோட பேரை எழுதிடுறோம். நீ இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்பு. வேற வழி இல்லாத ரோனிக்குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. வர போற பறவைகள் எல்லார்கிட்டயும் இது எங்க மரம்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பேசாம ரோனி குருவி சொன்ன மாதிரி எல்லா மரத்துலயும் இது எங்களோட ப்ராப்பர்ட்டின்னு எழுதி வச்சுட்டா தினமும் இப்படி எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி யோசிச்ச கோரிக்காகும் பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் நிறைய பறவைங்க நம்ம மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட வராங்க. அவங்க எல்லாருக்கும் இது எங்களோட மரம், இந்த பழங்களை நீங்க சாப்பிட கூடாதுன்னு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால எல்லாரும் சாப்பிட அனுமதி கொடுக்க போறியா?
அப்படி இல்ல காலுஜி, இந்த மரம் காலு கோரிக்கு சொந்தமானதுன்னு நாம ஒரு போர்டுல எழுதி வச்சுட்டா வர்ற பறவைகள் அந்த போர்டை பார்த்துட்டு அவங்களே சாப்பிடாம போயிடுவாங்க. எப்படி என்னோட ஐடியா? ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு. நான் இப்பவே போய் இந்த மாதிரி போர்டு செஞ்சு எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு வெளியில பறந்து போச்சு. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு காலுக்காகவும் கோரி சொன்ன மாதிரி நிறைய போர்டுகளை எடுத்துக்கிட்டு தங்களுடைய காட்டுக்கு திரும்பி வந்துச்சு. இப்படி எடுத்துட்டு வந்த போர்டுகளை காலுக்காகவும் கோரிக்காகவும் சேர்ந்து அந்த காட்டுல எத்தனை மரங்கள்ல பழங்கள் காய்ச்சி இருக்கோ அத்தனை மரங்கள் கிட்டையும் அந்த போர்டை வச்சாங்க. மறுநாள் புறா, ரிட்டா கிளி, சோனா குருவி இவங்க எல்லாரும் பழங்களை சாப்பிடறதுக்காக கொய்யா மரத்துக்கு வந்தாங்க. என்ன இது? இந்த மரம் காலுகோரிக்கு சொந்தமானதுன்னு எழுதியிருக்கு. அது எப்படி? இந்த காட்டுல உள்ள எல்லா மரம் ஒரு பறவைக்கு மட்டும் எப்படி சொந்தமாகும்? இந்த மரம் காகங்களுக்கு மட்டும் சொந்தம்னா பிறகு நாம எல்லாம் எதை சாப்பிடுறது? இந்த நேரத்துல கோரிக்காகவும் அங்க வந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த மரம் மட்டும் இல்ல, எந்தெந்த மரத்துக்கிட்ட இந்த மாதிரி போர்டு இருக்கோ எல்லாமே எங்களோட மரம் தான். அந்த மரத்துல இருந்து யாரும் பழங்களை சாப்பிடக்கூடாது. யோரியாக்கா, இந்த மாதிரி நீங்க போர்டு எழுதி வச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாம் எங்க போறது? எங்கேயாவது போங்க, எதையாவது சாப்பிடுங்க. ஏன் இந்த உலகத்துல ஒரே ஒரு காடு தான் இருக்கா? இந்த காட்டை விட்டா வேற காடே இல்லையா? இப்படி கேட்ட கோரிக்காவும் பிறகு அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுச்சு. பிறகு அன்னைக்கு சாயங்காலம் எல்லா பறவைகளும் ஒரு மரத்தடியில ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நாம இந்த காட்டுல இருந்தோம்னா பட்னி கிடந்துதான் சாகணும். இல்லன்னா தினமும் இந்த காகங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, நாம இத்தனை பேர் இருக்கோம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த காகங்களை ஒரு நாள் வளைச்சு வச்சு அடி அடின்னு அடிச்சு அவங்கள இந்த காட்டை விட்டே விரட்டிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த தொல்லையும் இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை, நான் சொல்றத கேளுங்க. இந்த காட்டுல உள்ள மரங்கள்ல ஒரு சீசன்ல மட்டும்தான் பழங்கள் நமக்கு கிடைக்குது. மத்த நாட்கள்ல காஞ்ச தானியங்கள் மட்டும்தான் கிடைக்கும். சில மாதங்கள்ல காஞ்ச தானியங்கள் கிடைக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. சோனா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அடுத்து நாம என்ன செய்யறது அத சொல்லு. நம்ம காட்டுல ஓடிக்கிட்டு இருக்க நதி கடல்ல கலக்குற இடத்துல ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல எல்லா சீசன்லயும் பழங்களை தரக்கூடிய மரங்கள் இருக்கு. நான் சின்ன வயசுல ஒரு தடவை எங்க அம்மா கூட அங்க போயிருக்கேன். இப்பயும் நம்ம எல்லாரும் அங்க போயிடுவோம். அது நம்ம காடை விட 10 மடங்கு பெரிய காடு. தானியங்கள், பழங்கள், தண்ணீர் இப்படி எதுக்குமே அங்க பஞ்சம் இருக்காது. இவ்வளவு அருமையான காடு அங்க இருக்கிறப்ப நாம ஏன் இந்த காகங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்? ஆமா, இதுதான் நல்ல முடிவு. நாம எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி சோனா குருவி சொன்ன காட்டுக்கே போயிடுவோம். நாம எல்லாரும் அந்த காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த காகங்களை கேள்வி கேட்கவே ஆள் இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவாங்க. இங்க பாரு ரீட்டா, நாம என்ன செய்யணுமோ அத பத்தி மட்டும் நினைப்போம். மத்தவங்கள பத்தி நினைக்க வேண்டாம். அவங்கள பத்தி நினைக்க கடவுள் இருக்காரு. சோனா குருவி பேச்சு கேட்ட எல்லா பறவைகளும் அந்த காட்டுக்கு போகலான்னு ஒரு மனதா முடிவு பண்ணிட்டாங்க. டியூட்டி, உனக்கு தேவையான பொருட்களை சீக்கிரமா எடுத்து வை. நம்ம நாளைக்கு காலையில வேற ஒரு காட்டுக்கு போறோம். அம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்க? எனக்கு என்னவோ அந்த காட்டுக்கு வரவே பிடிக்கல. எனக்கு இந்த காடு தான் பிடிச்சிருக்கு. டியூட்டி, நம்மள மாதிரி பறவைகளுக்கு எந்த காடும் சொந்தம் கிடையாது. இருக்க இடமும் உண்ண உணவும் எங்க கிடைக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் நாம மாறி மாறி போய்கிட்டே இருக்கணும். எல்லா பறவைகளும் தங்களுடைய வீட்டுல அவங்களுக்கு தேவையான ஜாமான்களை எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது முடிஞ்சிச்சு. காகங்களை தவிர அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் அந்த காட்டை விட்டுட்டு வேற ஒரு காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து போற பறவைகளோட மனசுல இந்த காட்டை விட்டுட்டு போற சோகம் அடி மனசுல இருந்தாலும் புதுசா அவங்க போற காடு எந்த மாதிரி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் அதிகமா இருந்தது. இவங்க எல்லாம் இப்படி பறந்து போறத பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலுஜி, இந்த காடு இனிமே முழுக்க முழுக்க நமக்கு மட்டும்தான் சொந்தம். இங்க நம்மள கேள்வி கேட்க யாருமே கிடையாது. இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு அந்த காட்டை ரொம்ப சந்தோஷமா சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. நினைச்ச இடத்துல உட்கார்ந்தாங்க. நினைச்ச மரத்துல பழங்களை சாப்பிட்டாங்க. இப்ப அவங்க கூட போட்டி போட அந்த காட்டுல எந்த பறவையுமே இல்ல. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு.
பறந்து போன எல்லா பறவைகளும் அவங்க போக நினைச்ச காட்டுக்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அந்த இடம் ரொம்பவும் பசுமையா இருந்தது. வயல்வெளிகள் ரொம்பவும் அழகா காட்சி அளிச்சது. இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லா பறவைகளும் ரொம்பவும் சந்தோஷமானாங்க. நண்பர்களே, நம்ம எல்லாரும் இந்த காட்டுல அவங்கவுங்க விருப்பப்பட்ட இடத்துல தங்களுடைய வீடை கட்டிக்கலாம். ஆமா, இங்க நம்மள கேள்வி கேட்க காலுக்காகவும் கோரிக்காகவும் கிடையாது. அதனால நாம யார்கிட்டயும் சண்டை போட வேண்டிய அவசியமும் இருக்காது. நாம எல்லாம் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இந்த காட்டுல ரொம்பவும் மகிழ்ச்சியா வாழலாம். கோரி, இப்படி யாருமே இல்லாம நாம மட்டும் தனியா இருக்கிறது எனக்கு என்னவோ பயமா இருக்கு. காலுஜி, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை வீணாக்காம நாம நல்லா என்ஜாய் பண்ணணும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டுல ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. பிறகு அந்த காட்டுல இருந்த மரங்கள்ல பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அந்த காட்டுல இப்ப குளிர்காலம் ஆரம்பமாகி இருந்தது. அதே சமயத்துல தூரமா இருந்த ஒரு காட்டுல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அந்த காட்டுல இருந்த கழுகுகள் வெப்பமான காட்டை தேடி இந்த பக்கம் பறந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படி வந்த அந்த கழுகுகள் காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழற காட்டை பார்த்துட்டு அங்க தங்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த காடு நாம வாழ்றதுக்கு ஏத்த காடுன்னு நினைக்கிறேன். ரொம்பவும் அமைதியா இருக்கு. ஆமா, பொதுவா காடுனாலே பறவைகளோட சத்தம் நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த காட்டுல பறவைகள் அதிகமாக இல்லாததால சத்தமும் குறைவா இருக்கு. சரி சரி, சமையல ஆரம்பிங்க. ரொம்ப தூரம் பறந்து வந்ததால பசி அதிகமாயிருக்கு. ஆண் கழுகு இப்படி சொன்னதால பிறகு கழுகக்கா சமையல் வேலைய ஆரம்பிச்சது. அண்ணா, அடுப்ப பத்த வைக்க காஞ்ச மரக்குச்சிகள் வேணும். நீங்க போய் கொஞ்சம் மரக்குச்சிகளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. இப்படி போன அந்த கழுகு தேடி பார்த்தப்ப மரக்குச்சிகள் கிடைக்கல. காலுக்காகவும் கோரிக்காகவும் நட்டு வச்ச போர்டு தான் இருந்தது. மரக்குச்சிகளை தேடிக்கிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆகும். பேசாம இந்த போர்டுகளை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். இப்படி நினைச்ச அந்த கழுகு அந்த போர்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துடுச்சு. பிறகு கழுகாக்கா அந்த போர்டுகளை எல்லாம் பத்த வச்சு தங்களுக்கு தேவையான உணவை சமைக்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல மரங்கள்ல மீறி மிச்சம் இருக்கிற பழங்களை சாப்பிடறதுக்காக வந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்க வச்ச போர்டு இல்லாத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உடனே பறந்து போய் மற்ற மரங்களை பார்க்க அந்த மரத்துலயும் இவங்க வச்ச போர்டு இல்ல. காலுஜி, நம்ம வச்ச போர்டை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. கோரி, நம்ம போர்டை எடுத்துக்கிட்டு போனவங்க ரொம்ப தூரம் போய் இருக்க முடியாது. சீக்கிரமா அவங்க இந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ள கண்டுபிடிப்போம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் போர்டை திருடிட்டு போனவங்கள தேட ஆரம்பிச்சாங்க. இப்படி ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் கழுகுகள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த காகங்கள் 2 பேரும் அங்க போனாங்க. இப்படி போன கோரிக்காகவும் தங்களோட போர்டை அடுப்புக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கத பாத்துடுச்சு. காலுஜி, இங்க பாருங்க, நம்மளோட போர்டை வச்சு அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட காலுக்காகத்துக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. முட்டாள் கழுகுகளே, அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற மரக்குச்சிகளே கிடைக்கலையா? எங்களோட போர்டு தான் கிடைச்சதா? திடீர்னு காலுக்காக இப்படி பேசின உடனே கழுகுகளுக்கு எதுவுமே புரியல. மௌனமா இருந்தாங்க. ஏன் மௌனமா இருக்கீங்க? நீங்க எல்லாம் யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அண்ணா, அந்த காகம் நாம யாருன்னு கேக்குது இல்ல, நீ போய் அதோட காதுல நம்ம யாருன்னு சொல்லிட்டு வா. உடனே தாவி குதிச்சு காலு பக்கத்துல போன அந்த கழுகு காலுக்காகத்தை ஓங்கி ஒரு அறை விட்டுது. அரை வாங்கின காலுக்காகவும் குட்டிக்கான அடிச்சுக்கிட்டு தூரமா போய் விழுந்தது. நடந்தது எல்லாத்தையும் கோரிக்காகவும் பயத்தோட பாத்துக்கிட்டே இருந்தது. அண்ணா, ஒரு காகத்துக்கிட்ட மட்டும் சொன்னா எப்படி? இந்த காகத்துக்கும் நம்ம யாருன்னு சொல்லிடு. இல்ல இல்ல, வேண்டாம், எனக்கு தனியா சொல்ல வேண்டாம். நீங்க காலேஜ் கிட்ட சொன்னப்பவே நானும் காதுல வாங்கிட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு இப்ப நல்லா தெரியும். அப்படியா? எங்க உன் வாயால ஒரு தடவை நாங்க யாருன்னு சொல்லு. நீங்க 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 எங்களோட முதலாளிங்க. நாங்க உங்களோட வேலைக்காரங்க. இதுக்கப்புறம் அந்த கழுகுகள் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் தங்களோட வீட்டுல வேலைக்காரங்களா வச்சுக்கிட்டாங்க. சமைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, மார்க்கெட்டுக்கு போறது, காய்கறி வாங்குறது, இப்படி எல்லா வேலையும் காலுக்காகவும் கோரிக்காகவும் தான் பார்த்தாங்க. ராத்திரி ஆயிடுச்சுன்னா இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக கூண்டுல அடைச்சு வச்சிருவாங்க. அழுஜி, எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்பவும் போர் அடிக்குது. அழுகையா வருது. என்ன பண்றது கோரி? நமக்கும் 4 நண்பர்கள் இருந்திருந்தா இந்த சமயத்துல அவங்க உதவி பண்ணுவாங்க.
ஆனா நாம எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு இந்த காட்டை விட்டே அனுப்பிட்டோம்.